புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே. புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே. நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். இந்த அரியலூர் மாவட்டம் விவசாயி நிறைந்த மாவட்டம். நீங்க விவசாய பெருடி மக்கள் தான் அதிகமா குழுமி இருக்கிறீங்க. விவசாயம் போன்றது ஒரு மனிதனுக்கு 2 கண் எப்படி இருக்குதோ அது போல நம்முடைய விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள் கண் போன்றவர்கள். நீங்க உழைக்கிற உழைப்பால் உற்பத்தி செய்யப்படுகின்ற உணவுப் பொருள் தான் இந்த நாட்டுடைய மக்களுக்கு உணவளிக்கின்ற ஜீவன்கள். நீங்க இங்க நின்றுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு எவ்வளவு சொத்து இருந்தாலும் உணவு இல்லாத வாழ முடியாது. ஆனா அந்த உணவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய விவசாயிகள், விவசாய தொழிலாளி எவ்வளவுதான் சொத்து இருந்து என்ன பண்ண முடியும்? நீங்க உழைத்து கொடுத்து உற்பத்தி செஞ்சு அந்த உணவை கொடுத்தால்தான், உணவு தானியத்தை கொடுத்தால்தான் அவள் உயிர் வாழ முடியும். மனிதன் உயிர் வாழ்வதற்கு உழைக்கின்ற உழைப்பாளிகளே, உங்களுடைய உழைப்பு சாதாரண உழைப்பு அல்ல. விவசாய பணி என்பது கடுமையான பணி. நானும் ஒரு விவசாயி, நானும் ஒரு விவசாயி. உங்களை போன்று வருவேன். ஒரு விவசாயி தன்னுடைய பயிரை வளர்த்து அறுவடை செய்கின்ற வரை எவ்வளவு கஷ்டம் என்பதை தெரியும். ஒரு தாய் தன் பெற்றெடுத்த குழந்தையை வளர்ப்பதற்கு எப்படி கடினப்படுகிறார்களோ அதுபோல விவசாயிகள் தங்களுடைய விளை நிலைகளில் அவர்கள் பயிரிட்ட பயிரை அறுவடை செய்து வைக்கின்ற வரை கடினமான உழைக்கின்ற உழைப்பாளி நிறைந்த மாவட்டம் அரியலூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் பிரதான தொழில் இன்றைக்கு மக்காச்சோளம் விளைச்சல், கடலை, எள்ளு, நெல்லு, இப்படி பயிர்கள் உற்பத்தி செஞ்சு இந்த நாட்டு மக்களுக்கு உணவளிக்கக்கூடிய மக்கள் என் முன் நிற்கிறீங்க. சாதாரண விஷயம் அல்ல. எளிமையா சொல்லிடலாம். விவசாயிக்கு, விவசாய தொழிலாளிக்கு நேரம் கிடையாது. இரவென்று பகலென்று பார்க்க மாட்டாங்க. வெயிலையும் மழையும் பொருட்படுத்த மாட்டாங்க. அவர்களுக்கு எல்லாம் உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. அப்படி உழைக்கின்ற உங்களுடைய எண்ணங்கள் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படும். அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை விவசாயிகளுக்கு கொடுத்தோம். 24 மணி நேரம் மும்முனை மின்சாரத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 2 முறை தொடக்க வேளாண்மையில் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கு எப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் ஓடி ஓடி வந்து உதவி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி விவசாயிகளுக்காக எண்ணற்ற திட்டங்களை அள்ளி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். படைப்புழு விழுந்து, அமெரிக்கன் படைப்புழு விழுந்து விவசாயிகளும் பெரும் நஷ்டத்துக்கு ஆளாயிட்டாங்க. என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தவுடன் 186 கோடி விவசாயிகளுக்கு ஒதுக்கி தந்து அவளை வாழ வைத்த அரசாங்கம் அம்மாவுடைய அரசாங்கம். அடுத்த ஆண்டு அமெரிக்கன் படைப்புழு விழுந்தவுடன் அந்த அமெரிக்கன் படைப்புழுவை கட்டுப்படுத்துகின்ற விதமாக பூச்சிக்கொல்லி மருந்து சுமார் 48 கோடியில் அனைத்து விவசாயிகள் பயிரிட்ட மக்காச்சோளத்திலையும் பூச்சிக்கொல்லி மருந்தை தெளித்து அதை கட்டுப்படுத்தி அமோக விளைச்சலை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதிமுக ஆட்சி வந்தபோது நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம். திமுக ஆட்சியில் வந்து ஒரு திட்டமாவது நிறைவேற்றி கொடுத்திருக்காங்களா? உங்களுடைய அருமைச்சோ தாமரை ராஜேந்திரன் வாக்கின்ற பொழுதெல்லாம் சொல்லுவாரு, எங்க மக்கள் ஏழை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் நிறைந்த பகுதி, திட்டங்களை கொடுங்கள் என்று கேட்டு கேட்டு வாங்கி இந்த அரியலூர் சட்டமன்ற தொகுதி நிறைய திட்டங்களை பெற்ற தொகுதி. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 400 கோடி அதுல பிரம்மாண்டமான
போகும்போது சகோதரர் ராஜேந்திரன் காட்டினார், அண்ணா நீங்க முதலமைச்சர் இருக்கும்போது தான் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டணும்னு சொன்னார். உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஏழைகளுக்கு சிகிச்சை செய்யக்கூடிய, ஏழைகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பிரம்மாண்டமான மருத்துவமனை இன்றைக்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவிலேயே சிறப்பாக அற்புதமாக மருத்துவமனையை கட்டி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி, ஒரு ஆண்டுல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து இந்தியாவிலேயே சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரே வருடத்தில் சட்டக்கல்லூரிகள், அதிமுக ஆட்சி இருக்கும் போது 7 சட்டக்கல்லூரிகள், 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, வேளாண்மை கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆராய்ச்சி நிலையம், கால்நடை பூங்கா, இப்படி ஏராளமான கல்லூரியை திறந்து ஒடுக்கப்பட்ட மாணவர்கள், கிராமத்திலே வாழ்கின்ற சாதாரண குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே பட்ட படிப்பு படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஸ்டாலின் அவர்களே, 3 நாளைக்கு முந்தி திருவாரூர்ல பேசுறார் திரு ஸ்டாலின். என்ன பேசுறாரு? எடப்பாடி பழனிசாமி படிப்புனா கசக்குதுங்கிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, படிப்பு என்றால் என் உயிருக்கு மேலாக மதிக்கின்றவர். ஆகையால் தான் இந்த 10 ஆண்டு அதிமுக 2011 2020 வரைக்கும் அதிமுக ஆட்சியில இத்தனை கல்லூரியில திறந்திருக்கிறோம். நீ சொல்லு பார்க்கலாம், நீ ஆட்சி பொறுப்பேற்று 50 மாத காலம் நிறைவு பெற்று விட்டது. எத்தனை மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? எத்தனை அரசு கலை கல்லூரியை கொடுத்திருக்கிறீங்க? எத்தனை பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறீங்க? எதுவுமே இல்ல. 1-2 திறந்துட்டு திமுக ஆட்சியில நிறைய நிறைவேற்றப்பட்டது என்று பொய்யான தகவல். ஒரு மருத்துவக் கல்லூரி உன்னால கொண்டாட முடிஞ்சுதா? முடியாது. அதுக்கு திறமை வேணும், திறமை வேண்டும். திறமை இருக்குதா? ஸ்டாலின் இல்ல. அவர் பொம்மை முதலமைச்சர், அப்படியே கீ கொடுத்துட்டா சக்கு சக்கு சக்கு. வேற என்ன பண்ண போறோம்? திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற ஜீவன் தொடங்கப்பட்ட கட்சி. அம்மா என்ற சக்தி படைத்த தாய் கட்சி கட்டி காத்தாங்க. அப்படி அதிமுக ஆட்சி பொன்விழா கண்ட கட்சி. 30 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே ஆட்சி புரிந்த கட்சி. 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த காலத்தில் தான் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட விவசாய தொழில் அத்தனை பேரும் ஏற்ற பெற்றார்கள். இந்தியாவிலேயே ஒரு சிறந்த அது தமிழ்நாடு தான். அது தமிழ்நாடு வருவதற்கு காரணமாக அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு பேசுறீங்களே, எங்க பார்த்தாலும் இந்தியாவிலே சிறந்த மாநிலம் சிறந்த மாநிலம் நீங்களா கொண்டாந்தீங்க திட்டத்தை. அதிமுக கொண்டாந்தது, செயல்படுத்தியது, ஸ்டிக்கர் ஒட்டி ரிப்பன் கட் பண்ணி திறக்கிறேன். வேற என்ன செஞ்ச? நாங்க கட்டின மெடிக்கல் காலேஜ் நீங்க திறந்துகிட்டு இருக்கிறீங்க, நான் கட்டின சட்டக்கல்லூரிய நீங்க திறக்கிறீங்க. இதுதானே உங்களுடைய பணி. வேற என்ன செஞ்சிருக்கிறீங்க? அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியுடைய அடிமை. இன்னைக்கு அதிமுகவை பாரதிய ஜனதா விழுகிரும். திரு ஸ்டாலின் அவர்களே, நீ எத்தனையோ அவதாரம் எடுத்து பார்த்த அதிமுகவை உன்னால உடைக்கவும் முடியல, முடக்கவும் முடியல. சில எட்டப்பர்கள் திமுகவோட சேர்ந்து அதிமுகவை உடைக்க பார்த்தாங்க, அதுவும் நிறைவேற்ற முடியல. நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது இதே திரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது திமுக கட்சி சேர்ந்த எம்எல்ஏ முதலமைச்சர், நான் முதலமைச்சர் இருக்கும் போது என் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. எப்படி டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க? சட்டம் ஈற்ற மாமன்றத்தில் இப்படிப்பட்ட ஒரு ரவுடிஸ்ட திமுக கட்சியில் தான் பார்க்கும். சட்டமன்றத்தில் நடலையோடு அமர்ந்து அவையை நடத்துகின்ற
சட்டப்பேரவை தலைவரை கையை பிடிச்சி இழுத்து கீழே தள்ளிவிட்டு அந்த புனிதமான சட்டப்பேரவை இருக்கையில் அமர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திமுக உறுப்பினர். நீங்க எங்களை பத்தி பேசலாமா? பிறகு பெரும்பான்மை நிறைவேற்றப்பட்டு விட்டது. உடனே ஸ்டாலின் பார்த்தாரு, என்ன நினைச்சாரா தெரியல, சட்டையை கிழிச்சுக்கிட்டு ரோட்ல வீதியில போறார். அவர் நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. இப்போ அதே மாதிரி தான் நடக்க போகுது. 200 தொகுதியில ஜெயிக்கிறோம், 10 இடத்துல வெற்றி பெறும். அண்ணா திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கின்ற பொழுது சட்டையும் கிழிச்சுக்கிட்டு வேட்டி இல்லாதான் ரோட்ல போறோம். அதுதான் நடக்கும். ஸ்டாலின் அவர்களே, எங்களை குறைத்து மதிப்பிடாதீங்க. எதை எடப்பாடி பழனிசாமி கிராமத்திலிருந்து வந்தோமே, நாம அப்படியே தூக்கி எரிஞ்சலாம்னு நினைச்சிடாத. 4 ஆண்டு 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அம்மா அரசாங்கம். எந்த இடத்துக்கு தமிழ்நாட்டில் எந்த மூல முடுக்கு எந்த இடத்துல போய் நீங்க கேட்டாலும் மக்களை அண்ணா திமுக ஆட்சி சிறப்பான ஆட்சி, திமுக ஆட்சி மோசமான ஆட்சி. அந்த குரல் தான் இன்றைக்கு தமிழகத்திலே ஒலித்துக் கொண்டு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, ஸ்டாலின்னா குடும்பம், குடும்பம்னா ஸ்டாலின். குடும்பம் தான் முக்கியம், மக்களை பத்தி சிந்திப்பதே கிடையாது. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் சரி, கட்சியும் சரி, எப்பொழுது பார்த்தாலும் மக்களை சிந்தித்து சிந்தித்து திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி மக்கள் ஏற்றத்திற்கு ஏணியாக இருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இதுவரை நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்றுக்கிறீங்க. 50 மாத காலத்தில் எந்த பெரிய திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது குடிமராமத்து திட்டம், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்டவர்கள் விவசாயி தொழிலாளி ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காக பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகக்கூடாது என்பதற்காக குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து விவசாய பங்களிப்போடு ஏரி குட்டம் குளையெல்லாம் குளங்களெல்லாம் தூர்வாரப்பட்டு அதில் அள்ளுகின்ற வண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்த வண்டல் மண் விவசாயியுடைய நிலத்திற்கு இயற்கை உரமா பயன்படுத்தி நல்ல விளைச்சல் கிடைச்சது. இப்படி அற்புதமான திட்டம். இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமாக ஏரி வண்டல் மண்ணை அள்ளுகின்ற பொழுது ஏரி ஆழமாகுது, நீர் அதிகமாக தேங்கி வைக்கிறோம், நிலத்திற்கு நீர் உயர்கிறது. அற்புதமான திட்டம். அதே போல தடுப்பணை, இன்னைக்கு குன்னம் பகுதியிலையும் தடுப்பணை கட்டிக்கிறோம், அரியலூர்லயும் தடுப்பணை கட்டிக்கிறோம். நீங்க வந்து எத்தனை தடுப்பணை நீங்க கட்டிங்க? மக்களை பத்தி சிந்திச்சுக்கலாம். இது ஒரு வறட்சியான பகுதி, நிலத்தடி நீர் தேவை. இந்த விவசாயிகளுக்கு, விவசாய மக்களுக்கு, தொழிலாளருக்கு அப்பதான் இந்த விவசாயி செழிக்கு, விவசாய தொழிலாளிக்கு வேலை கிடைக்கும். அண்ணா திமுக ஆட்சியில் நிறைய தடுப்பணையை கட்டி கொடுத்து நிலத்தடி நீர் உயர்த்தி மக்களை வாழ வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஏழை எளிய மக்கள் நிறைந்த பகுதி, கிராம பகுதி, அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடியதற்காக, சிகிச்சை அளிப்பதற்காக அம்மா மினிக்கிள்ளை கொண்டு வந்தோம். அம்மா மினிக்கிள்ளை கொண்டு வந்தோம். அந்த அத்தனை ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம். அதற்கு அந்த பகுதியில் நோய்வாய்ப்பட்டா அங்க இருக்கிற அம்மா மினிக்கிள்ளைக்கு போய் சிகிச்சை பெற்றலாம். அது ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு உதவியாளர் நாங்கள் அமைக்கப்பட்டு அந்த திட்டத்தை கொண்டாந்தோம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஏழைகளுக்கு கொடுக்கின்ற அந்த வைத்தியத்தை கூட பொறுக்க முடியாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். நீங்க என்ன ஏழைக்கு செய்ய போற? அது மட்டுமில்ல, எங்கே நீட் தேர்வில் அருமை சகோதரி அனிதா அவர்கள் மரணம் அடைஞ்சாங்க. அப்ப என்ன சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வில் கவனம் செலுத்தலைங்க. திமுக ஆட்சிக்கு வந்த அறிவிப்பை கொடுத்த முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். கொடுத்து விட்ட 50 மாத கால ஆட்சி, நீட் தேர்வு என்ன ஆச்சு என்று இளைஞர்கள், பெற்றோர் கேட்கிறாங்க, மாணவர்கள் கேட்கிறாங்க. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு, இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 24 பேர் இறந்திருக்கிறாங்க. நீட் தேர்வில் அவள் தேர்ச்சி பெறாத காரணத்தினால 24 உயிர்கள் இன்றைக்கு இழந்திருக்கின்றோம். இதுக்கு முழு பொறுப்பு ஸ்டாலின் ஏற்க வேண்டும். உங்களுடைய பேச்சை நம்பித்தான் நம்முடைய மாணவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருந்தாங்க. ஆகா, திரு ஸ்டாலின்
முதலமைச்சர் ஆயிட்டார். தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்துட்டார். ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வு ரத்து, முதல் கையில் தின்று அப்படின்னு எதிர்பார்த்த மாணவர்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். 24 உயிர்கள் இழந்ததற்கு காரணம் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, ஒரு கூட்டத்தில் பேசுறார் உதயநிதி ஸ்டாலின், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னார். இப்ப துணை முதலமைச்சர் ஆயிட்டார், இன்னும் ரகசியம் வெளியிடவே இல்லை. எப்படி மக்களை ஏமாற்றாங்க பாருங்க, அப்பனும் மகனும். ஏமாந்துடாதீங்க. அது மட்டுமல்ல, அண்மையில் நடந்த சட்டமன்ற நிகழ்ச்சியில ஸ்டாலின் எழுந்து பேசுறார். நீட் தேர்வு என்ன ஆச்சுன்னு நான் கேட்ட கேள்விக்கு, இனி எங்களால ஒன்றும் செய்ய முடியாது, உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த காரணத்தினால எங்களால நீட் தேர்வில் ரத்து செய்ய இயலாது என்று சொன்ன முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அப்படின்னு எதுக்கு பொய் பேசுறீங்க? எதுக்கு பொய்யான வாக்குறுதி நாட்டு மக்களுக்கு கொடுத்தீங்க? மாணவர்களையும் இளைஞர்களையும் பெற்றோர்களையும் ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தது இன்றைக்கு அப்படியே அந்த பல்ட்டி அடிச்சிட்டார். நாங்களும் இதைத்தான் சொன்னோம். நான் முதலமைச்சர் இருக்கும் போது இதுதான் சொன்னேன். உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்து விட்டது, அதனால நாம் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாத நிலையில் இருக்கிறோம். எப்படியாவது நீட் தேர்வு இருந்து தமிழகத்துக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்திய கட்சி அதிமுக கட்சி. அதே போல அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 3,81,000 பேர், சுமார் 41% பேர் அரசு பள்ளியிலே படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சாதாரண விவசாயி தொழிலாளி மகன், ஏழை தொழிலாளி மகன், விவசாயி மகன், நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறதா அரசு பள்ளியை படிக்கிறாங்க. அந்த மாணவனுடைய கனவு மருத்துவராக வேண்டும். அந்த கனவை நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அதிமுக அரசாங்கம் நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைய தினம் 2818 பேர் மருத்துவக் கல்வியை படிச்சுட்டு இருக்காங்க. முதல் 19-20 சேர்ந்தவங்க இப்போ எம்பிபிஎஸ் படிப்பு முடிச்சு முதல் செட்டு வெளியே வந்துட்டது. இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி இன்றைக்கு மருத்துவக் கல்வி கிடைப்பதற்கு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏராளமான திட்டங்கள். அது மட்டுமல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த உடனே லேப்டாப் நிறுத்திட்டாங்க, மடிக்கணினி நிறுத்திட்டாங்க. நம்முடைய கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிக்கிறாங்க. அந்த பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக, கல்வி உள்ள மாணவர்களாக, விஞ்ஞான கல்வி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே புரட்சி தலைவர் அம்மாள் மடிக்கணி, அந்த மடிக்கணி திட்டம் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவருடைய கனவு நனவாகின்ற விதமாக கொண்டு வரப்படும். இதெல்லாம் அற்புதமான திட்டம். நான் வரும்போது இன்றைக்கு குன்னத்திலிருந்து அரியலூர் வரும்போது அப்படியே பள்ளி குழந்தைகள்லாம் அழகா ட்ரெஸ், அப்படியே சீருடை, அது நான் செலக்ட் பண்ணி நம்முடைய குழந்தைகளை கொடுத்தேன். நம்முடைய குழந்தை நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், அதை பார்த்து பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஆகவே அந்த பள்ளியிலே படிக்கின்ற சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர்கள், ஏழை குடும்பத்தில் பிறந்த விவசாயி தொழிலாளி குழந்தைகள் அற்புதமான அந்த ட்ரெஸ் கட்டாவது யூனிஃபார்ம் போட்டுட்டு நடந்து வருகின்ற காட்சி பார்த்தேன். உண்மையிலேயே மகிழ்ச்சி. ஏன்றா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து திட்டம் நிறைவேற்றி அதனால் அவர்கள் சந்தோஷப்படுகின்ற காட்சியை பார்க்கின்ற அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் உங்களால. இப்படி அற்புதமான திட்டத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமில்ல, திமுக கொள்ளையடிப்பில் தான் இன்றைக்கு முன்னணியில் இருக்குது. இன்றைக்கு கிராமத்தில் இருக்கிற மக்கள், இன்றைக்கு பெண் தொழிலாளிகள் அங்கங்கே 100 நாள் வேலை திட்டம் செயல்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. திமுக தேர்தல் அறிக்கையில் திமுக தலைவர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்தா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும். அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வு செஞ்சாங்களா?
100 நாள் வேலை திட்டத்துக்கு பதிலாக 50 நாள் வேலை திட்டம் ஆகி போச்சு. அந்த நாட்களை குறிச்சுட்டாங்க. அவளுக்கு முழுமையான பணம் கிடைக்கல. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் தேவையா? சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் காது கேட்க வேணும். ஏன்னா அவர் தானே தேர்தல் அறிக்கை வெளியிட்டாரு. ஆக பொய்யான அறிக்கை விட்டு மக்களை ஏமாற்றுகின்ற கட்சி திமுக கட்சி. மாணவர்கள், இளைஞர்கள் கல்வி கடன் வங்கியில் வாங்கினாங்க, ரத்து பண்ணாங்களா? இல்ல. மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுத்தாங்களா? அது மட்டுமல்ல, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே வீட்டு வரி, இந்த நகராட்சி, அரியலூர் நகராட்சி பேரூராட்சியில 100% உயர்த்திட்டாங்க. நீங்க 1000 ரூபாய் வீட்டு வரி கட்டினா இப்ப 2000 ரூபாய் கட்டணும் வீட்டு வரி. அதேபோல கடவரி 1000 ரூபாய் கட்டினா 150% உயர்த்தி 2500 ரூபாய் கட்ட வேணும். குடிநீர் வரி உயர்வு போதாது, குப்பை வரியும் போட்ட ஒரே அரசாங்கம் திமுக. குப்பைக்கு வரி போட்டார். கரண்ட் பில் கேட்க வேண்டியதே இல்லை, அந்த அளவுக்கு உயர்வு. 52% கரண்ட் பில்ல உயர்த்தினாங்க. வருஷம் 5% கரண்ட் பில் உயர்த்திட்டே போறாங்க. இதனால கரண்ட் பில் நம்ம வீட்டுக்கு அதிகமாயிட்டு இருக்குது, தொழிற்சாலைக்கும் அதிகமாயிட்டு இருக்குது. இதனால தொழிற்சாலை எல்லாம் அண்டை மாநிலத்துக்கு சென்று கொண்டிருக்கிற காட்சி பார்க்கணும். இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்க வேண்டும் என்றால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும். அதே போல விவசாயிகளுக்கு மும்மணி மின்சாரம் வழங்கியதும் அண்ணா திமுக ஆட்சியில் என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டம். ஏன்னா போற பக்கம்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறது அண்ணா திமுக 10 ஆண்டு ஆட்சியில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று ஒரு பச்சை பொய்யை சொல்லிட்டு இருக்கார் ஸ்டாலின் அவர்களே. இந்த அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டது என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன். ராமநல்லூரில் 51 கோடியில உயர்மட்ட பாலம் கட்டி கொடுத்தோம். கொரோனா காலகட்டத்தில் அரியலூர் தொகுதி முழுவதும் அரிசி மற்றும் காய்கறி போன்ற நிவாரண பொருட்கள் இலவசமா வழங்கணும். தொகுதிக்கு உட்பட்ட 180 கிலோமீட்டர் அளவு சாலைகள் நெடுஞ்சாலை துறை மூலமாக சீர் செய்யப்பட்டது. சுமார் 18 கோடி மதிப்பில் அணையை பலப்படுத்தியுள்ளோம். மருதி ஆற்றின் குறுக்கே சுப்பராயபுரம் பொய்யூர் இடையே 10 கோடி மதிப்பீட்டில் தடுப்பணை கட்டும். சுண்டிக்குடி மருதி ஆற்றின் குறுக்கே 12 கோடியில உயர்மட்ட பாலம். வாரணவாசி ஆற்றின் குறுக்கே 12 கோடியில உயர்மட்ட பாலம். மருதி ஆற்றின் குறுக்கே இடையத்தான் குடியில உயர்மட்ட பாலம் 10 கோடியில. அதே போல தத்தனூர், வானதிரையாண்டிப்பட்டினம், சுந்தமல்லி, சோளங்குறிச்சியில அங்க உயர்மட்ட பாலம் 2 இடத்துல கட்டி கொடுத்திருக்கிறோம். அரசு மருத்துவமனையில் 10 கோடி மதிப்பீட்டில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்திருக்கிறோம். 5 கோடி மதிப்பீட்டில் கரை வெட்டி பறவையில் சரணாலயத்தை மேம்படுத்தும் விதமாக ஏரிய தூர்வாரி அணையை பலப்படுத்தியிருக்கிறோம். காவலர் குடிப்புகள் அனைத்தும் அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்குது. 18 கோடி மதிப்பீட்டில் குடிசை மாற்று வாரியத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி ஏழை மக்கள் கொடுத்தது. மாணவிகள் கல்வி பயில பாலிடெக்னிக் கல்லூரி கீழப்பமூரியில் அதிமுக ஆட்சியில் கட்டி பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கிறோம். இப்படி ஏராளமான திட்டங்கள் இந்த ஒரு தொகுதியில் மட்டும் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்ப இன்னைக்கு தொடங்கி இருக்கார் ஸ்டாலின். உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின். இதுவரைக்கும் யாரோட இருந்தாரு? இப்பதான் உங்களோட வந்திருக்காரு. 4 வருஷம் கழிச்சு இப்பதான் மக்களை சிந்திச்சிருக்காரு. இப்படி ஒரு பொம்மை முதலமைச்சர் ஆண்டா நாட்டு மக்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இதுல பாத்தீங்கன்னா 46 வகையான அந்த அறிவிப்புகள் கொடுத்திருக்காங்க. இந்த 46 அறிவிப்புகளை ஏதாவது நமக்கு பிரச்சனை இருந்தா தீர்த்து வைக்கணும். ஏற்கனவே எதிர்கட்சி தலைவராக இருந்து திரு ஸ்டாலின் ஊர் ஊரா போய் அங்கங்க
அங்கே பாயை விரித்து போட்டு மக்கள்கிட்ட மனு வாங்கி அதெல்லாம் பெட்டியில் போட்டு சீலை வச்சு பூட்டி வீட்டில் கொண்டு வச்சுருந்தாரு. அதெல்லாம் நகை அந்த பெட்டியெல்லாம் பத்திரமா இருக்கு. நகை பயிரம் எல்லாம் இருந்தது, தங்கமெல்லாம் இருந்தது. அந்த பெட்டி பாதுகாத்து வச்சுருந்தாராம், பூட்டு போட்டு சீல் வச்சு. சரி, ஆட்சிக்கு வந்த பிறகு அதெல்லாம் சீலை உடைச்சு பூட்டை திறந்து அந்த மனு எடுத்து படித்து பார்த்து தீர்வு கான்னு சொன்னார். தீர்வு கண்டாரா? அப்போ எதுக்கு இது? நீ தீர்வு கண்டிருந்தா இந்த மக்களுடைய பிரச்சனை தீர்த்திருக்கும்ல. ஆக நாட்டு மக்களை ஏமாப்புதிலே 1ஆம் நம்பர் முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர். எப்பொழுதும் வீட்டு மக்களை சிந்தித்து சிந்தித்து அவர்களுக்கு என்ன வேணும், ஒரே ஒரு சாதனை படைச்சிருக்கார் ஸ்டாலின். அவருடைய மகனை எம்எல்ஏ ஆக்கினார், அமைச்சர் ஆக்கினார், துணை முதலமைச்சர் ஆக்கினார். இதுதான் ஸ்டாலினுடைய 4 ஆண்டுகால ஆட்சி சாதனை. வெல்லட்டும் இரட்டலை, வெல்லட்டும் இரட்டலை, மாறட்டும் மக்கள் நிலை என்பதை சுட்டிக்காட்டி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்தப்பட்டால் அவருக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். கூட்டணி கட்சிக்கு ஏதாவது ஒரு சூழலிலே ஒதுக்கப்பட்டால் அந்த கட்சியுடைய சின்னத்தில் போட்டுகின்ற அந்த வேட்பாளருக்கு அந்த கட்சி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, இன்றைக்கு மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. நன்றி, வணக்கம். பாய் பாய் ஸ்டாலின் சொல்லுங்க. வணக்கம்.